பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூகுள் குரோமில் போயிட்டு பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. நான் பைத்தான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே வர ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த ஏரியாவில் நான் இண்டிகேட் பண்ணுற ஏரியாவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பைத்தானோட இஎக்ஸி ஃபைல், அதாவது அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் வந்து உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆயிரும். அடுத்து விஎஸ் கோடை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விஎஸ் கோட் ஃபார் விண்டோஸ்னு அடிக்கிறேன். வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஐக்கானில் இருக்கிறத அதை கிளிக் பண்ணோன்னா விஎஸ் கோடுக்கான இஎக்ஸி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட 2 இஎக்ஸி ஃபைலும் இருக்குது. அதில் பைத்தானை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பைத்தானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் இருக்குது. அது என்னென்னா, இது அந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஆட் பைத்தான் பாத் வேரியபிள் பாத் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு ரன்னில் அடிங்க. அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த இதில் பைத்தான் அடிங்க. பைத்தான் அடித்தோடனே பைத்தான் ஓப்பன் ஆகும். அதில் சம்ஸு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன். கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து விஎஸ் கோடை வந்து ஓப்பன் பண்ணுவோம். விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணோம்னா அதில் பைத்தானோட எக்ஸ்டென்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், 4 ஸ்கொயர் இருக்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா மேலே பைத்தான் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வரும். அதை கிளிக் பண்ணி எது வந்து மோஸ்ட்டு ஹையர் கவுண்ட் இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பைத்தான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி மேலே இன்டர்ப்டரில் பைத்தானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு 10ன்னு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு ஃபார் லூப் போட்டு அந்த 10 வரையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சக்ஸஸ்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் தெரியலனா கூட பரவாயில்ல, பேசிக்ஸ்க்கான நான் எல்லா டுட்டோரியல்ஸும் நான் தரேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.